ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு பகுதியில் இருக்கிற ஜடராயர் சமேத அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு தான். இந்த கோயிலில் ஒரு சிறப்பு ஹோமம் நடத்திட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கல்யாணம் ஆகாத ஆண்களையும் பெண்களையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காக. இந்த கோயிலினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது இந்த கோயில் இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி கரிமணல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு பனைமரத்தை வெட்டும்போது அந்த பனைமரத்துலேருந்து ரத்தம் வந்ததாகவும், சிவனுடைய ரூபம் இருந்ததுனால அவரை ஜடராயராக நினச்சி வழிபட்டிருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் ஸ்ரீஹரிகோட்டா பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஏரியாவை ரெஸ்ட்ரிக்டட் ஆக்கியிருக்காங்க. அதனோட பாதுகாப்பு கருதி இந்த பக்கம் யாரையுமே வரவிடாமல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஜடராயராக கோவில் கட்டி இங்கே வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே இந்த கோயிலில் இருக்கிற ஜடராயர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது. இந்த கோயிலில் நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு காது குத்திட்டு போவாங்க. வந்து தங்கறதுக்கு அப்புறம் பாத்ரூம் வசதி எல்லாமே இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. கார்த்திகை மாதம் அனைத்து திங்கட்கிழமையிலையும் இங்கே சிறப்பு பூஜை நடத்துவாங்க. ஒவ்வொரு பிரதோஷமுமே சிறப்பாக செய்வாங்க. இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் வேண்டியது அப்படியே நடக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு முனீஸ்வரர் சன்னதியும் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு பழமையான கிணறும் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் நட்டு வச்சுருக்காங்க. எப்போயாச்சும் பழவேற்காடு பீச்சு, லைட் ஹவுஸ் இதெல்லாம் பார்க்க வரும்போது டைம் இருந்ததுன்னா இங்கேயும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப அருமையான கோயிலாக இருக்குது. இந்த மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் பார்க்கலாம்.